நம்மளோட கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லியும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. பேட்ச் வைஸாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், ஆன்டி ஏஜிங், பிளாக் ஸ்பாட், பிம்பிள்ஸ் மார்க்குன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் இந்த ஹோம்மேடு கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ். எனக்காக எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் உங்களுக்காகவும் பார்த்து பண்ணியிருக்கேன். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் பவுடரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதை எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். இதை டெய்லியும் ஒரு பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 days ஒன்ஸ் இதையே ஃபேஷியலாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபேஷியல் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். பேக் வந்து உங்களுக்கே தெரியும். டெய்லியுமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து கருப்பாக இருக்குது, கை மட்டும் கருப்பாக இருக்குது, எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, உதட்டை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, ஃபேஸில் வந்து பிளாக் ஸ்பாட் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, எல்லா ப்ராப்ளமுமே நீங்கள் வந்து இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உதடு கருப்பாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன் வந்து நல்லாவே உங்களுக்கு லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பேபிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபிக்கு ஸ்க்ரப் பண்ணாமல் பேக் மாதிரி போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். இதுதான் கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் பவுடர். பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக நல்ல நைஸாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் டொமேட்டோ, வாட்டர், பாயில்டு மில்க்கு, கர்டு, தண்ணி இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மிக்சிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து டேனாக தனித்தனியாக தெரியவே தெரியாது. சில பேருக்கு நெத்தி மட்டும் கருப்பாக இருக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து இருக்கவே இருக்காது. நெக்கு பிளாக்குக்கும் சூப்பராக இது ஒர்க் ஆகும். ஸோ ஃபேஸ்க்கு பண்ணும்போதே நீங்கள் கழுத்துக்கு, காதுக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஈவனான ஸ்கின்னாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். பவுலில் கமலி நேச்சுரல்ஸ் பிரைட்டனிங் பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது வந்து டொமேட்டோ வந்து நல்ல ஒரு ஸ்கின் லைட்டனிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டொமேட்டோ கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ ஸ்கின்னில் வந்து நல்லாவே செட் ஆகும் அப்படின்னா நீங்களும் டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எது நல்லா செட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு தயிர் போட்டால் நல்லாயிருக்கும், சில பேருக்கு பால் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது கூட மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மேக்ஸிமம் எனக்கு வந்து எல்லாமே செட் ஆகும். அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்குவேன். ட்ரையாக இருக்கும்போது பாயில்டு மில்க்கு, நல்ல கொஞ்சம் டேனாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா டொமேட்டோ, அந்த மாதிரி நான் வந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பாதி டொமேட்டோவை மிக்சியில் அடித்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் குளிக்கும்போது கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதை காலையில் யூஸ் பண்ணுறதா ஈவினிங் யூஸ் பண்ணுறதான்னு கேட்குறீங்க. ஃபேஷியல் பேக் அப்படின்னாலே நீங்கள் ஈவினிங்கில் யூஸ் பண்ணுறதா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் எதுவும் போக மாட்டோம், சன்லைட் படாது. ஸோ ஸ்கின் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம பகலில் யூஸ் பண்ணுறதை விட ஈவினிங்கில் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. பாருங்கள், நான் வந்து பிஃபோர் காட்டுறேன். இந்த ஃபேஸ் பேக் நான் போடுறதுக்கு முன்னாடி, இந்த ஃபேஷியல் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வார்ம் வாட்டரில் நல்லா ஒரு சாஃப்ட் டவலை டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது போஸில் இருக்க அழுக்கு கூட இதை எடுத்துகிட்டு வரும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிட்வீனில் அட்லீஸ்ட் ஒரு 3 days 4 days கேப் விட்டு தான் பண்ணணும். டெய்லியும் நீங்கள் ஃபேஷியல் வந்து பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், ஃபேஷியலாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் தான் பண்ணணும். பேக் வந்து டெய்லியும் போட்டுக்கலாம். ஸ்க்ரப் பண்ணாமல் நம்ம பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நான் எப்போவுமே டெய்லியும் ஒரு பேக் போடுவேன். 3 days 4 days ஒன்ஸ் வந்து நான் ஃபேஷியல் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். மெயினாக இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் என்னோடய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு. இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ஃபேஸ் பேக்ஸ் தான் காரணம். கைக்கும் மெனிக்யூர் பெடிக்யூர், காலுக்கும் நீங்கள் வந்து மெனிக்யூர் பெடிக்யூர் இந்த மாதிரிலாம் நீங்கள் இதே பேக் வச்சே சூப்பராக பண்ணிக்கலாம்.
நல்லா வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து வார்ம் வாட்டரில் ஒத்தி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிரைட்டனிங் பவுடரை, கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். மூக்கிலெல்லாம் மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ உதடில் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நல்லா வந்து உதட்டை சுற்றி வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். உதட்டில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். கண்ணை சுற்றி உங்களுக்கு பிக்மெண்டேஷனாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, இல்லை டார்க் சர்க்கிள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து கண்ணை சுற்றி ஸ்க்ரப் பண்ணுங்கள். நம்ம வந்து நோஸில் அந்த கார்னர் ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிளாக்காக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் வந்து இந்த கண்ணுக்கு சென்டரில் இருக்கிற ஏரியாலாம், அப்படி இந்த நோஸில் சென்ட்ரு ஏரியாலாம் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்தளவுக்கு லைட்டாக ஸ்கின் டோன் வந்து சேஞ்சாக பிக்மெண்டட் ஸ்டார்ட் ஆகுறதே அந்த இடத்துல தான். நிறைய பேருக்கு அந்த இடம் வந்து கருப்பாக இருக்கும், நெத்தி மட்டும் கருப்பாக இருக்கும். பிக்மெண்டேஷன் வந்து அந்த இடத்துலலாம் வரும். ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணி ஸ்க்ரப் பண்ணணும். காதில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. அது மாதிரி கழுத்தை சுற்றி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கைக்கு இப்போ மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரியே நீங்கள் ஃபேஸ் வாஷோ சோப்போ போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் வந்து வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி இதே மாதிரி நீங்கள் போஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணிங்கனாலே போதும். பார்லரில் போய் பெடிக்யூர் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் ரிசல்ட் வந்து இருக்காது. இது நீங்கள் 4 days ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் ஸ்கின் எப்போவுமே யங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னும் நல்ல யங்காக ஈவன் டோனாக சூப்பராக வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். எப்போதுமே ஒரே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து அழகாக க்ளோவாகவும் வச்சுக்கலாம். இது நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். இது கூட நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இது கூட நீங்கள் டொமேட்டோ வித் ஹனி யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். எல்லாரோட ஸ்கின்னுக்கும் ஹனி செட் ஆகுதுங்கிறனால இதை நான் போட்டு காட்டலை. ஏன்னா வந்து ஹனி போட்டனால தான் ஒரு க்ளோ இருக்குங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்க கூடாது இல்லையா? ஸோ அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணி காட்டல. ஹனி போட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ளோவும் இந்த ஒரு ஃபேஷியலே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே வந்து ஒரு திக்கான லேயராக போட்டுக்கோங்க. கழுத்துலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதே மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ்க்கு எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி கழுத்துக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா திக் லேயராக போட்டுட்டு இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் இது வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நான் கைக்கும் சேர்த்து நான் ஸ்க்ரப் பண்ணி, நீங்கள் கையை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கைக்கு ஸ்க்ரப் பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதே மெத்தடே நீங்கள் ஃபுல் பாடிக்கு பண்ணுறதா இருந்தால் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கு நம்ம டவல் வச்சு பாத் பண்ண முடியாதுல்ல. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங், ஒரு க்ளோ வந்து இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு பிளாக் நெக் இருக்குன்னா இது வந்து ஒரு 4 டைம் யூஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். 3 days ஒன்ஸ் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு 4 டைம்லேயே வந்து 50% வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் நீடு. அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னை எப்போதுமே யங்காக ஃப்ரெஷ்ஷாக அழகாக வச்சுக்கலாம். டே 1லேயே உங்களால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸ்கின் செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளாலெஸ்ஸாக யங்காக இருக்கிற மாதிரி. உதட்டில் இருக்க பிக்மெண்டேஷன், நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், இது எல்லாமே நல்ல ஒரு 50% டே 1லேயே உங்களுக்கு வந்து கம்மியாயிருக்கும். உங்களுக்கே ரிசல்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் யங்காகவும் இருக்குன்னு பாருங்கள். இதே நீங்கள் ஒரு 2 weeks ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்கின் டோன் வந்து நல்லாவே உங்களுக்கு லைட்டனிங் பண்ணி கொடுத்துருக்கும். டெட் செல்ஸை வந்து உங்களோட ஸ்கின்னில் தங்க விடாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக யங்காக இதே மாதிரி ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த அமேசிங்கான கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.